ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விலாக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் வந்து பொங்கல் வைக்க போகிறாங்க. அந்த விலாக் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சி பக்கத்தில் இருக்கிற செல்லப்பிராட்டி அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க வந்திருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய வழக்கம். அதில் இந்த வாட்டி வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து வராங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பொங்கல் வைக்கிற ஃபங்க்ஷன் இது. ஸோ வாங்க நம்மளும் போவோம். ஸோ கோயில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயில் மாதிரி எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. ஸோ இந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த அடுப்பு எல்லாமே வந்து செட்டிங் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃபேமிலி வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செங்கல் வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து பொங்கல் வைக்க போகிற அந்த பானைக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு பொங்கல் வைக்க வந்துக்கிறோம் கோயிலுக்கு. எங்கள் ஊர் குலதெய்வ கோயிலுக்கு ஆடி மாதம் பொங்கல் வைக்க வந்திருக்கோம். அம்மா சார் முனீஸ்வரன் எங்களுக்கு குலதெய்வம். பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் பொங்கிட்டே இருக்க போகுது. ஏன் இந்த மாதம் என்ன ஸ்பெஷல்? எங்களுக்கு ஆடி மாதத்துல தான் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்போம். ஓகே ஓகே. எங்கள் பேர பிள்ளைங்க எல்லாரும் வந்திருக்காங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க 2 இளஞ்சோடிகள் வந்திருக்காங்க. அவங்களும் பொங்கல் வைக்கணும். நாங்கள் நினச்ச காரியம் அடுத்த வருஷம் எங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதுக்கோசம் எங்கள் ஊர் குலதெய்வத்துக்கு நாங்கள் வந்துக்கிறோம். இது எங்கள் கைனி கடை தான். இது எல்லாமே உங்களுக்கு தானே? ஆமாம், இதெல்லாம் எங்களுக்கு தான். அதுவும் ஆமாம், அது ஒரு தென்னை மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. இதெல்லாம் எங்கள் இடம் தான் எல்லாமே. இது எங்கள் பேத்தி, இவங்க எங்கள் சித்தி. இவங்க தான் வருஷம் வருஷம் பொங்கல் வைக்க பொங்கல் கூடையை தூக்கிட்டு வருவாங்க. எனக்கு காலில் முள்ளு குத்திட்டு அவங்க தூக்கின்னு வந்துடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பொங்கல் எடுத்துகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க செய்த அந்த பொங்கலை வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ பூஜையும் வந்து பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். வேணுமா? பொறுமையாக ஓடி ஒன்றா கல்லில் ஓடி யார் சொல்லுங்க கோயில போடல கோயில் கட்டணும், சின்ன சின்ன நல்லா இருக்கணும்.
நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், அதுதான். சாந்தமா சாந்தமா ஒரே தினமா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பூஜை போட்டு முடிப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து ஊருக்கு வந்து ஊரில் வந்து இந்த மாதிரி பொங்கல் வச்சு எல்லாரோடையும் இருந்து பேசி ஒரு பக்கம் வந்து சாமி கும்பிட்டாலும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம ஃபைனலாக வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், முட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அக்கா தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சென்னைக்கு வந்து திரும்பி கிளம்புவோம். ஸோ மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறமா வந்து மட்டன் குழம்பு ப்ளஸ் வந்து பாயில்டு எக், இதுதான் வந்து மதியானம் ஸ்பெஷல். ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே நல்லா போச்சுங்க. ஸோ உங்களுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல vlogல சந்திக்கலாம். தேங்க்யூ.